ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை, புறக்கணிக்கப்பட்ட செம்மணி. இது தொடர்பான விடயத்தை தான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போகின்றோம். தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு தற்சமயம் வருகை தந்திருந்தார். அதன் போது அவர் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இடம்பெறுகின்ற இடத்திற்கு நிச்சயமாக விஜயம் செய்வார் என்று அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலையும் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அவ்வாறான எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கப்படவில்லை என்று பல்வேறுபட்ட தரப்பாலையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதும் செம்மணி மனித புதைக்குழியை சென்று பார்வையிடவில்லை என்று பொது ஆர்வலர்கள் மத்தியிலும் அமைச்சர்கள் மத்தியிலும் ஒரு விமர்சனம் கிளந்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்துல வைத்து அவர் உரையாற்றுகையில் அவர் ஒரு விடயம் கூறியிருக்கிறார். அதாவது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்படாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான நீதி முழுமையாக பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலையும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றது தமிழர் தரப்பில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய மட்டுமல்லாமல் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தமிழர் தரப்பில் என்று தனியே கூற முடியாது. சர்வதேச அளவில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலும் சரி, அதே நேரத்தில் அமைச்சர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாங்கள் கூறக்கூடியதா இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் செம்மணி மனித புதைகுழியை ஆராய்வு செய்வதற்கான எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் செம்மணி மனித புதைகுழிக்கான அகழ்வு நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அதற்கான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறுவது ஒரு பெரிய விடயம் என்று நாங்கள் கூற வேண்டும். இவ்வாறான நிலைகள் இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கு. முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்திருந்த கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அங்கு இனவாதம் குறித்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தோல்வியடைந்த அரசியல்வாதிகள்லாம் இனவாதம் குறித்து பேசி மக்களை திசை திருப்ப முயல்வதாக அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இனவாதத்தை முற்றிலும் ஒழிக்க எந்த ஒரு எல்லைக்கும் நான் தயார், எந்த ஒரு எல்லைக்கு நான் செல்ல தயார் என்றும் அங்கு உறுதியளித்து கூறியிருக்கிறார். இவ்வாறு இருக்க சர்வதேச அளவுல பேசு பொருளாக இருக்கிற தமிழர்கிட்ட படுகொலை நடந்த இடத்துல ஜனாதிபதி இறங்காமல் சென்றது என்பது அவரின் இனப்பிரச்சனை குறித்த நிலைப்பாட்டையே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது என்று விமர்சகர்கள் என்ற கருத்தாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களின் வருகையும் அவருடைய அந்த செயற்பாடுகளும் அபிவிருத்திக்கான செயற்பாடுகளும் தொடர்பில் சமூக வலைதளங்கள்ல பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பரப்பப்பட்டு வந்தாலும் அதே நேரத்தில் அவருடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவுகளும் அதிகரித்து வருகின்றது. ஏனென்றால் கடந்த கால அரசாங்கங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். தொடர்ந்தும் பார்க்கலாம். இன்னும் பல மாற்றங்களை கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை முழுவதும் மேற்கொள்ள போகின்றாரா என்று இது போன்ற பல்வேறுபட்ட செய்தி தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து மணிந்திருங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.